ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கிரேட் கிளரிக் அனிமியோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதாவது 8th எபிசோட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இவனோட சீனியர் வந்து தெரியாமல் இவனோட ஜாம்பின்னு நினச்சிட்டு இவன் மேலே பியூரிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் தான் இவனை பார்த்தோன்னே ஸ்டாப் பண்ணிட்டு நீயா நான் ஜாம்பின்னு நினச்சேன்னாரு. இப்போ தான் இவனு சொல்கிறான் இவனுக்கு லெவலப் ஆகிற மாதிரிலாம் தெரியும் அந்த ஜாம்பிஸை கொள்றதுனால, அதனால இது மேபி ஒரு இல்யூஷனாக எனக்கான ட்ரைனிங்காக இருக்கும்னு சொல்லி இவனே நினச்சிக்கிறான். இப்போ அவன் அங்கே இருக்க சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு ஷாப்புக்கு இங்கே நீ கலெக்ட் பண்ண மேஜிக் ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணிக்கலாம், சேல் பண்ணிட்டு இங்கே உனக்கு எது பிடிச்சா கூட வாங்கிக்கலாங்கிறான். இப்போ அங்கே இருக்க ஷாப்பில் இது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க கேலையாவான். ஸோ அவனோட கார்டை வாங்கிட்டு போய் அப்டேட் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ ஜாம்பிஸை கொண்டான்னு பார்த்தா 4000 மேலேங்கிறாங்க. பக்கத்தில் இருந்தவொன்னு ஷாக் ஆயிடுறான், என்ன ஒரே நாள் எவ்வளோவான்னு. ஸோ அங்கே இருக்க வெப்பன்ஸோட ரேட்லாம் கேட்டுக்கிறான். எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குது, ஏன் இவ்வளோ சீப்புன்னு கேட்குறான். இங்கே சர்ச்சுக்குள்ளே இருக்க ஷாப்புங்கிறதுனால இங்கே அந்தளவுக்கு எல்லாருமே ஹீலர்ஸ் தான் இருப்பாங்க, யாருமே வாரியர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த தடவை மான்ஸ்டர் லக் எனக்கு தான் இருக்குன்னு சொல்லி இவனே பெருமையாக பேசிக்கிறான். ஆனால் நீங்கள் எவ்வளோ ஷாக்காக கேட்குறீங்கன்னு தெரியல, ஏன்னா இங்கே ஹீலர்ஸ் தான் இருக்கப்போ வந்து யாருக்கு இங்கே ஸ்வாட் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களும். மேபி மற்ற ஹீலர்ஸ்லாம் நார்மல், ஆனால் நான் அப்படி இல்லைங்கிறான். இவன் அங்கே இருக்க ஸ்வாடை ஸ்பியர் ரெண்டுமே நான் வாங்கிக்கிறேங்கிறான். ஆனால் இவன்ட்டு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கிறதுனால நாளைக்கு வந்து நான் ஸ்பியர் வாங்கிக்கிறேங்கிறான். இவனோட என்தூசியாசம் பார்த்து அந்த ஷாப் ஓனர் இதை அவனுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துறாங்க, அதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி இவனுக்கு இப்போ இருக்க காசுலேயே அது ரெண்டுமே கொடுத்துறாங்க. சரி பார்த்து ஜாக்கிரதை அட்வென்ச்சர் பண்ணுங்கிறாங்க. இவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் வித்தியாசமாக பார்க்குறான் அந்த சீனியர். இப்போ அவனை உள்ள அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ப்ரீஸ்ட் அங்கே ஒரு மாதிரி மறைச்சு பார்க்குறாரு. என்ன சார் என்ன வேணும்னு கேட்குறான். நீ இன்னைக்கு சும்மா போயிட்டு வந்தா போதுமா என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கிறாரு. இவனும் இன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறான். அவரு அதுக்கு அட்வைஸ் போடுறாரு. ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா காலையில் எழுந்தாலும் பல்ல இழுக்கணும், குளிக்காம வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப அட்வைஸ் போடுறாரு. அதே மாதிரி இங்கே சர்ச்சுக்குள்ள இருக்கப்ப இதை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாத்தையும் கொடுக்குறாரு. ஏன்டா இதை வாங்கணுங்கிற மாதிரி அந்த கிளாத்துக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய அட்வைஸாக போடுறாரு. என்னதான் பார்க்க மோசமாக இருந்தாலும் இவரும் நல்லவர் தாங்கிறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் இவனு போய் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கான். இந்த தடவை 5000 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கான் ஒரே நாளில். இவன் இப்போ அங்கே 5th ஃப்ளோருக்கு போயிட்டான். அதனால இனிமேல் ஒரு ஜாம்பிஸ்லாம் வெப்பன்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ராப்ல தெரியாம காலை வச்சுட்டான். இவன் ரெடி பண்ணி வச்ச மேப்லேயும் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ அங்கே நேராக ஒரு ரோட் போயிட்டு இருக்கு. பார்த்தா சைடில் ஒரு கேட் இருக்கு. பார்க்க இது ஒரு பாத்ரூம் மாதிரியே இருக்கு. பரவாயில்ல நான் இன்னைக்கு இதுக்குள்ள போகலங்கிறான். இப்போ ஒரு சீனியர் கிட்டே கேட்குறான் அதை பற்றி என்னன்னு. நான் இங்கே இன்சார்ஜ் ஆனதுலேருந்து உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு அந்த அளவுக்குலாம் போனதே இல்லைங்கிறாரு. நானும் அங்கே ஷாப்லேருந்து போலாம் வாங்கிட்டேன், இப்போ என்னால் போக முடியுங்கிற அந்த பாஸ் ஃப்ளோருக்கு. இப்போ அந்த பாத்ரூம் கிளைம் போகிறான். இவங்க சொன்ன மாதிரி அங்கே அவ்வளோ ஜாம்பிஸ் இருக்கு. இவனும் பெருசாக ஆக்ஷன் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய மந்திரத்தை சொல்லிட்டு பியூரிஃபிகேஷனுங்கிறான். பார்த்தா பியூரிஃபிகேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுங்க அங்கே இருக்க ஜாம்பிஸ்லாம். இவனும் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் பண்ணுறான். இப்போ அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டரையும் கில் பண்ணிடுறான். கில் பண்ணுறது மேஜிக் ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணுறான். பார்த்தா இப்போ தான் அங்கே இருக்க பாஸே வருது. பார்த்தா அது ஒரு நைட்டு. அந்த நைட்டு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்குது ஹியூமன்ஸ் மாதிரி. இவன் அடிக்கிறதுக்குலாம் அது டிஃபெண்ட் பண்ணி டாச் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னோட இந்த ஒரு ப்ளோவே நார்மல் எல்லாம் தோக்கடிக்க போதுங்கிறான். அதுவும் எந்திரிச்சு நிற்கிது. மேபி இது பாஸாக இருக்கும் போல இருக்குங்கிறான். இப்போ அடுத்த ஒரே கில்லே அதை கொண்டுறான். இப்போ அந்த பாஸ் இறந்து போனதுனால இவனோட மேஜிக்லாம் திருப்பி இவனுக்கே ரிஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ இவனால ஹீல் யூஸ் பண்ண முடியுது. இப்போ கீழே பார்த்தா இவன்ட்டு நிறைய லூட் இருக்க கலெக்ட் பண்ண வேண்டியது. இப்போ எனக்கு கொஞ்சம் லேட்டாக போயிருக்கான் அந்த ஷாப்புக்கு போயிட்டு. இந்த மாதிரி நான் லெவல் 10 பாஸ் ரூம் போயிட்டு வந்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிறான். அவங்களும் இவன் மேலே கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஏன் இவ்வளோ ஹார்ஷாக இருக்காது, கொஞ்சம் பொறுமையாகவே இருக்க முடியாதான்னு. இந்த தடவை போய் பார்த்தா 100 காயின்ஸ் இருக்கா அவங்ககிட்ட. அதே மாதிரி இப்போ அந்த பாஸ் கிட்ட இருக்க கிளாத் இதுதான் சொல்லி அதை காட்டுறான். அவங்களும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க, இது அதுவாக இருக்குமோ அப்படின்னு. இப்போ அவனோட செகண்ட் ரோப்பை போட்டுக்கிட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் எடுத்துகிட்டு வா என் கூட போகலாங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த செகண்ட் ரோப்புங்கிறது அவங்க எப்போ சர்ச்சுக்குள்ள போகிறாங்க அப்போ மட்டும் தான் போடணும். இப்போ இந்த ஷாப் லேடி ஒரு சீக்ரெட்டான ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கவங்கள்ட்ட இவனை பார்க்கணுங்கிறாங்க. இவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பண்ணதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருந்திருக்கான். இப்போ லெவல் 10 வரைக்கும் போயிட்டு அந்த பாஸ் மான்ஸ்டரை கொண்டுட்டான். இதான் அவங்களோட கிளாத் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போன ஓசரியோட தான் இதுங்கிறாங்க. அதில் இருக்க ஸ்பேர் வந்து அவங்களோட எனிமீஸோட மேஜிக்லாம் ஃபுல்லாக சப்ரஸ் பண்ணிடுமா. நெக்லஸ்க்கு அதே பவர் தான் ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணிடுமா மேஜிக்கை. இதை நான் வந்துட்டு வந்து வாங்கிக்கிறேங்கிறாங்க. இவனுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. சரி ஷாப் லேடியை பார்க்குறான். அவங்க மறைக்கிறாங்க. ஓ இதுக்கான பதில் அப்போ நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போல இருக்கேங்கிறான். இப்போ அவனோட பழைய லைஃப்ல யூஸ் பண்ண கம்யூனிகேஷன் ஸ்கில் யூஸ் பண்ணுறான். நான் உங்களுக்கு இது தரேன், இதுக்கெல்லாம் ரிட்டன் எனக்கு ஒன்று வேணுங்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு இருக்க மேஜிக் பேக் வந்து கம்மியாக தான் ஸ்டோர் பண்ணதுனால எனக்கு இன்னொரு பேக் வேணுங்கிறான் பெருசா. பரவாயில்ல இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அதனால நான் பெருசாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் டைமென்ஷனை கொடுத்துட்றாங்க. இதுல வந்து டைம் ஃப்ளோ ஆகாது, அதில் நீ என்ன வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாங்கிறாங்க. இப்போ அந்த ரூம் விட்டு வெளில வந்துடுறாங்க. அந்த ஷாப் லேடி உனக்கு நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்குங்கிறாங்க. இவனும் தேங்க்யூங்கிறான். ஆனால் பார்த்தா அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. இந்த பார்வைக்கு என்ன காரணம்னு தெரியலங்கிறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் செஞ்சதெல்லாம் எழுதி லெட்டர் எழுதி அனுப்புறான். அப்படியே வர மிஸ் லூமினாவை பார்க்குறான். அவங்களுக்கு இவனோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கு. வந்து 10 நாள் இவ்வளோ பண்ண ஆரம்பிச்சாங்கிறாங்க. நீ அவனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்க கூட ஷேர் பண்ணக்கூடாது, ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாங்கிறாங்க. இதுக்கு மான்ஸ்டருக்கு தான் காரணங்கிறான். இவனுங்க நடந்த மொத்தத்தை இவங்கள்ட்ட சொல்கிறான். எல்லாருமே இவனுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. ஸோ இவங்களும் கேட்குறாங்க இதுக்கு அடுத்து என்னென்ன பண்ண போகிறேன்னு. எனக்கும் ட்ரைனிங் தான் முக்கியம், அதனால எந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ண முடியுமோ அதை தான் அடுத்து பார்க்க போகிறேங்கிறான். மேபி என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறாங்க.
இப்போ அப்படியே அடுத்த நாள் எப்பவும் போல ஸ்லே பண்ணிட்டுலாம் வர மாஸ்டரை. ஸோ இவங்க ஹையர் அஃபீஷியல்ட்டு இருந்து வாங்கின அந்த பேக்கையும் இப்போ இவங்கள்ட்ட வாங்கிக்கிறான் ஷாப்கீப்பர்ட்டு இருந்து. இவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, உனக்கு சுற்றி இருக்க எந்த பொருள் நீ டச் பண்ணாலுமே இந்த பேக்கில் தானா போயிடும்னு. அப்படியே உள்ள சில புக்ஸ் இருக்கும், உனக்காக படிச்சு உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கிறாங்க. இதை கேட்ட லுசியல் மான்ஸ்டர் லைக் எனக்காக நிறைய எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வேலை செய்கிறார் போல இருக்குங்கிறான். அடுத்த நாள் மிஸ் லூமினா கூட வல்கரி ரெஜிமெண்ட் கூட ட்ரைனிங்க்கு போகிறான். ஸ்டார்டிங்கில் வார்ம் அப் ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ஓட்டர் ஸ்பீட்லாம் இவங்க கூட கம்பேரே பண்ண முடியல. இப்படி ஒரு ஷார்ட் ஸ்டைலில் நீ நார்மலாக எப்பவும் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுங்கிறாங்க. சரின்னு ஷீல்டாக மாற்றிக்கிறான். அதையும் இவனும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் இவனால அட்டாக் பண்ண முடியல. சரி இவங்க மான்ஸ்டர் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுறான். பார்த்தா அதுலேருந்து தப்பிச்சு அந்த தலையில ஒன்று போட்டு படுக்க வச்சுறாங்க. இப்போ கூட இருக்கவங்களும் சொல்கிறாங்க இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இது இருக்கவங்க யார் கூட சண்டை போட்டதில்லன்னு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் 2 டீமாக பிரிச்சுக்கிட்டு லூசியல் இருக்க டீம் டிஃபெண்ட் பண்ணுமா, இன்னொரு டீம் அட்டாக் பண்ணுமா. இப்போ அந்த டீமில் ஆக்சுவலி லூசியல் ஜெயிச்சிட்டான். தோத்தவங்கள்ட்ட என்ன காரணம்னு கேட்டதுக்கும் லூசியல் தாங்கிறான். அதுக்கு மிஸ் லூமினா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஆமாம் அது கரெக்டாக தான் லூசியல் தாங்கிறாங்க. என்னதான் லூசியலுக்கு இப்போ 17 வயசு இருந்தாலும் வந்து லெவல் 5 மேஜிக் யூஸ் பண்ணுற ஹீலரு ப்ளஸ் ஹோலி மேஜிக்லையும் லெவல் 7 வரைக்கும் யூஸ் பண்ணுறான்னா இவன் கொஞ்சம் வித்தியாசமானதாங்கிறாங்க. இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, உன்னை பற்றி நான் பர்சனல் டேட்டா நிறைய கலெக்ட் பண்ணினேன், நீங்கள் வந்ததுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருக்கேன் எங்கள் டவுனுக்குள்ள நுழைஞ்சதுங்கிறாங்க. இப்போ அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சு திரும்பி இவனோட போஸ்ட்டுக்கே வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் வால்கரி ட்ரைனிங் கிரவுண்டில் கட்டுறாங்க. இவனுக்கு இந்த வாட்டி வந்து 2 ஸ்வாட் வீல்டிங் ஸ்டைல சொல்லி தராங்களாம். இப்போ அவனு உள்ள ட்ரைனிங் இறக்கி விடுறாங்க. இவனு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுறான். ஓகே எனக்கு ரோப் பண்ணி கிடச்சிருச்சு, அட்டாக் பண்ண போறேன்னு போனால் இவனை படுக்க போட்டுறாங்க. இப்போ அடுத்த ஆள் கூட போட்டி என் சைஸ் தான் அதில் அட்வான்டேஜ் சொல்லி அட்டாக் பண்ண போகிறான். பார்த்தா ஆள்கான பார்த்தா பின்னாடி வந்து அவனை காலை தடுக்கி விட்டுறாங்க. அதாவது இவன் எதாவது அட்வான்டேஜ் நினைக்கிறானோ அதே டிஸ்அட்வான்டேஜ் ஆக்கிடுறாங்க. இப்போ அடுத்து அப்படியே இவனோட செக் பாயிண்ட் போஸ்ட்டில் வந்து லெவல் 20 போகிறான். அடுத்த நாள் அதே மாதிரி சர்ச்சுக்குள்ள அந்த ஹிடனான ரூம்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தரான். ஸோ இப்போ தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீ கொண்டு வந்த ஆளுங்கெல்லாம் வந்து ப்ரீஸ்ட் தான், 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அந்த லேப்ரன்த்குள்ளே போனவங்க தாங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வச்சு பார்த்தா இவங்களும் வந்து அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணலாம் உள்ளே போயிருக்காங்க போல. ஆனால் அவங்க இறந்துருப்பாங்க போல. இறந்ததுனால இப்போ அவங்க அண்டர்டா மாதிரி இப்போ அந்த சர்ச்சுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போகிறாங்கிறான் லூசியலும். இதை கேட்ட அந்த பிரின்ஸ் மாதிரி இருக்கவங்களும் அவங்களோட பாயிண்ட்டுக்கு சொல்கிறாங்க, ½ செஞ்சுரி ஆயிடுச்சு அந்த அண்டர் கிரவுண்ட் லேப்ரன்த் உருவாகி, ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எதுக்கு காரணம்னு எங்களுக்கு தெரியல, இன்னொருக்கே கண்டுபிடிக்க முடியல. எனக்கு அந்த நாட்கள்லாம் ஞாபகம் இருக்குது, சர்ச் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸியான பிளேஸாக இருந்தது, நிறைய பேர் இங்கே வந்து புதுசாக கற்றுக்கிட்டாங்க, புது புது புக்ஸ்லாம் எழுதுனாங்க. லூசியில் நோட்டீஸ் பண்ணுறான், இந்த பிரின்ஸ் பேசுகிற பார்த்தா முதல்ல சர்ச் அவங்க மிஸ் பண்ணுறாங்க போலேன்னு. அந்த லேப்ரன்த் திடீர்னு ஒரு நாள் டிஸப்பியர் ஆயிடுச்சான். ஸோ அந்த சர்ச்சோட நல்லதுக்காக இந்த மக்களோட நல்லதுக்காக அதை சீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் மூடி வச்சாங்க. இவங்களும் சொல்கிறாங்க அது எங்களால் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ண முடியலன்னு. ஏன்னா அதோட மயாஸ்மா மீட் பண்ணுற கோர் வந்து சென்டரில் இருக்குது, அது ஒருத்தவங்க டெஸ்ட்ராய் பண்ணாதான் அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஐரேஸ் ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி நல்லா ட்ரைனிங் எடுத்து அட்வான்சஸ்லாம் உள்ள போயிருக்காங்களா, யாராலுமே அதை டிஃபீட் பண்ண முடியலங்கிறாங்க. அங்கே இருந்த மயாஸ்மா வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக இருக்கான், உள்ள இருந்தே இவங்க இறந்து போயிட்டாங்கிறாங்க. இதெல்லாம் நான் இந்த காலத்தில் வந்து ஆளுங்க சேரத்துக்கே மேன் பவர் ரொம்ப கம்மியாயிடுச்சான். ஏன்னா இப்போ புதுசாக இருக்க ருக்கி அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து நான் சண்டை போட போறேன்னு வெளியில் போயிட்டு காடுகள் எல்லாம் போயிட்டு இறந்து போயிடுறாங்க சீக்கிரம். அதனால தான் ஹீலர்ஸையும் ஹோலி சர்ச்சை நம்பி இருக்காங்க. ஹோலி மேஜிக் மூலமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சப்ரஸ் பண்ண முடியுதுன்னு. லூசியல் எனக்காக இந்த லேப்ரன்த்தை மட்டும் நீ கண்டினியூ பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கியான்னு கேட்குறாங்க. லூசியல் அதை பண்ணுறேங்கிறான். உனக்கு வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னா கேளு, நான் ஃப்ரீயாகவே தரேங்கிறாங்க. இவனுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். அதே மாதிரி நீ ஹீலர் ரேங்க் 7 வந்ததுக்கப்புறம் என்ன வந்து பாரு, உனக்கு நான் ஒரு ப்ரொமோஷன் தரேங்கிறாங்க. ப்ரொமோஷன் வாங்கிட்டேன், நியூ ஹீரோ வாங்கிட்டேங்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.